அவ்வளோ அழகுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, மொபைல சத்தியம் வந்தாலும் தெரியவே தெரியாது. நேர்லயே பார்க்கறதுக்கு அவ்வளோ 1000 கண்ணு வேணும். அப்படியே பாருங்க, கேமரா திருப்பி காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மலை ஏறணும், இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஐஸ் தாங்க. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, தனியாக காட்டியிருப்பேன். மறுபடியும் காட்டுறேன் சரிங்களா. அப்படி ஒரு அழகுங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த லடாக்கில் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் கூட போகணும்னு நினச்சிருந்தேன். நான் பைக் புக் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் தெரியும் எங்களை போகுது. லடாக்கில் நீங்கள் லடாக்கு இப்படி ஒரு அழகை பார்த்துருக்கே முடியாது சத்தியமானுமே. நாங்களே வேற ஒரு வழியாக போகிறோம், இந்த வழியாக வந்திருக்கோம். பார்த்துட்டே இருக்கலாங்க. இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இடம்லாம் லைஃப் ஓட்ட வச்சு பார்க்கணும். டிரைவராக இருக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைன் டிரைவர்லாம் வண்டி ஓடுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறினோமோ அந்த அளவுக்கு இப்போ இறங்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்க, வேகாடு சூப்பராக இருக்கும். மழை ஒன்று அவ்வளோ ஒசமாக இருக்குதுங்க. இப்போ கண்ணு கட்டுறது இருக்குது. அதனால அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். பேசிட்டே இருக்கும் அது அழகுலாம். வண்டி ஓட்டணும்ல, ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, புகைதாங்க வருது. அப்படியே பேசுனா புகைதாங்க வருது. ஒன்றும் வரலையா அடிக்குது. வெயில் நல்லா அடிக்குது. குளிருங்க. ஜர்க்கினே போடல. நிற்கல. மேலே டீ கடையில் இருந்துச்சுங்க. டீ கடை சாப்பிட்ற கடையில் இருந்துச்சு. அங்கேயும் நிறுத்தலை. பின்னாடி ஒரு தடவை எவ்வளோ சொல்கிறது, ஒரு 100 வண்டிக்கு மேலே இருக்குன்னு வச்சாவே இருக்கும். அப்படின்னா வண்டி வந்துருக்கிறாங்க. நல்லா அப்படியே போயிட்டு சார் போயிட்டுருங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குதுங்க ஸ்பாட்டுக்கு, போர்டிங் ஸ்பாட்டுக்கு. ஓகே, நான் பேசிட்டே இருப்பேன். நீங்கள் கவனமாக வச்சு வண்டி ஓட்ட முடியாதுங்க. அப்படியே வண்டி ஓட்டுறேன். அப்படியே உங்களால் பிளேஸெல்லாம் காட்ட அப்படி பாருங்க. ஓகேங்களா. கொஞ்சம் கீழே வந்துட்டேங்க. வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டி பிளாக் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் ரூட் வழி ஆகிட்டு இருக்குதுங்க. ஜெய்சியெல்லாம் பறச்சு இருக்குது. இங்கே கீழே தான் தெரியுது. அது அப்படியே மூவ் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. அப்படியே 2 நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா இங்கே பக்கத்தில் ப்ரெட் ஆம்லெட் இருக்குது. அது சாப்பிட்டு இப்படி டீ குடிச்சு பழம் நிறுத்தி வச்சுருக்குங்க. இப்படி வேணால் பின்னாடி நிற்கிதுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம லோடு ஏற்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. கிட்ட ஒரு 3-4 நாளுங்க. 4 நாளில் எத்தனை கஷ்டங்க, எத்தனை தடைகள். கிட்ட ஒரு 3-4 நாள் ஆல்ட் ஆகி சாப்பிட்ற வழி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகான இடமெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். எல்லாம் பேச முடியுங்களா, குளிருங்க. பாருங்கள், தார்பாய் கட்டி வச்சுருக்கோம். பனி வந்து இறங்காதுங்க, படுத்தோம்னா பனி இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக தார்பாய். அது பெட்ஷீட் வாங்கினோம். நம்ம டிரைவருக்கு 2 ஆளுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கினோம், 1400 சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே எந்த ஊராக இருக்கணும், கர்னால்லேருந்து இங்கே நம்ம சோபியனுங்க ஸ்ரீநகருக்கு முன்னாடி வந்த ஸ்ரீநகர்னு வச்சுங்களேன். அங்கே வந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு லோடில் ஏற்றுவோம் அப்படி காட்டுறேன் சரிங்களா. நாளைக்கு லோடு ஏற்றலாம் சொல்லிக்கிறேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், அடுத்த வீடியோ பார்க்குறேன்.